எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். காலையில் எனக்கு எழுந்தோம் என்ன வேலை தெரியுமா? பழைய சாதம் மீந்துச்சு, இங்கே பாருங்கள். அதெல்லாம் தயிர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம காலையில் அந்த தண்ணி நம்ம மட்டும் குடிக்கலாம். டீ காஃபி குடிக்கிற பழக்கெல்லாம் இல்லை என்கிட்ட. எப்பயோ ஒரு டைம் இந்தமாரி பழைய சாதம் மீந்துச்சுன்னா அதில் தயிர் போட்டு வச்சுருவேன். காலையில் எழுந்து தண்ணி மட்டும் எடுத்து அதில் உப்பு மிக்ஸ் பண்ணி காலையில் குடிச்சிடுவேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது எவ்வளோ நல்லா ஆகாரம் தெரியுமா? அந்த காலத்து ஆகாரம் இதெல்லாம். இந்த டைம் யாரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? சால்ட் சேர்த்துக்கோ. நல்லா மிக்ஸுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது மாதிரி காலையில் நம்ம எடுத்துட்டோம்னா டீ காஃபிலாம் எதுக்குங்க வேஸ்ட்டு, ப்ராப்ளம் தாங்க வரும் உடம்புக்கு. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுமாக்கா உனக்கு வேணுமா? மம்மம் வேணுமா? வானா உனக்கு சளி பிடிக்கும்ண்ணா. உனக்கு வேறு சொல்லி தட்டுவேன். யாருக்கெல்லாம் எப்படி பிடிக்கும் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நீராகாரம். செம்ம டேஸ்ட்டு. நல்லா சில்லுன்னு இறங்குது நல்லா உடம்புல. எப்பம்மா சூப்பர் 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 சூப்பராக இருக்கும். பாருங்க, சூப்பராக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. சூப்பர். பாருங்கள் எத்தனை பேர் காலையில் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. எங்கம்மா போகிற? எங்கே போகிற? எங்கே போகிறீங்க? இங்கே வாங்க, உங்களை திறந்து விடலாம் வாங்க. சரிம்மா வா. காலைல கிளம்பிட்டார் பாருங்கள். தொடப்பை எடுத்துக்கின்னு வாசல் பிறக்க கிளம்பிட்டார் பாருங்கள். ஆமாம், அவருக்கு எழுந்தோடனே வேலை தான். எழுந்தோடனே தொடப்பை எடுத்துன்னு வாசல் பிறக்க கிளம்பிடுவார். எங்கடா போகிற? திறந்து விடலாமா? வாங்க போங்க போங்க போங்க, போயிட்டு வாங்க எல்லாம். வாங்க வாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? போதும் போதும் வாங்க, பெருக்குறது போதும் வாங்க. இப்படி போய் பெருக்குங்க. அங்கே போய் பெருக்குங்க. பெருக்குங்க பெருக்குங்க. பெருக்கிட்டு இருக்காரு. பெருக்கிட்டியாப்பா? ம், சூப்பராக பெருக்குறீங்க. இப்போ பெருக்கி முடிச்சிட்டாரு. இப்போ திருப்பி அடுத்தது வாக்கிங் போயிட்டுருக்காரு பாருங்கள். இதான் அவரோட டெய்லி ரொட்டீன். போங்க போங்க, நீங்கள் போங்க. என்னம்மா பண்ணுற? அவர் போயிட்டு பெருக்கிட்டாரு வாசல்லாம். அப்புறம் வாக்கிங்கும் போயிட்டாரு. இப்போ மம்மு சாப்பிட வந்திருக்காரு. மம்மு ரெடியா? அவருக்கு மம்மா சரி ஓகே. ரெடியாக வந்துடுறா மம்மு, ரெடியாக வந்துடுறா. பார்த்தீங்கன்னா சுட்டி டிவி பார்க்க, சுட்டி கண்ணம்மா பார்க்க வந்துட்டாரு. இதை சாப்பிட்டே தான் ஒரு ஃபுட் எடுத்துப்பார். மம்மம் மம்மம். ஐயோ பண்ணுங்க, மூக்க பண்ணுங்க, பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, பண்ணுங்க. மம்மம் 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 மம்மம்.
மம்மம் மம்மம் சொல்லுப்பா, மம்மம் சொல்லு, மம்மம் சொல்லு, மம்மம். ஏ அம்மா சீக்கிரம் தாடி மம்மம். எங்க அவரு சார்? வாங்க சார். பெரிய சார் ஒருத்தர் இருக்கிறார். இவர் சின்ன சாரு, பெரிய சார் ஒருத்தர் வருவார். சார் வாங்க வாங்க. ஐயோ வந்த உடனே பாரு வீட்டில் எவ்வளோ குப்பை. என்ன சாப்பிட்டீங்க காலையில்? லஞ்சு என்ன சாப்பிட போறீங்க? மில்லட் ரைஸா? ஓகே சார். நீங்கள் டயட் நீங்கள் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க டயட்டு? மண்டேல தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். எத்தனை மண்டே எத்தனை சண்டே இதே மாதிரி போயிட்டு சமைக்க போறேன். இப்பதானே இவர் டயட்ல இருக்காருனாரு, அதுக்குள்ள பசிக்கிறோம். டயட்ல இருக்கேன்னு சொன்னாரு. கீரை வாங்கி வச்சிருக்கேன். ஓகே. சமைக்க போறேன். பாலக்கீரை. பாலக்கீரை பசலக்கீரையா பாலக்கீரையா? ரெண்டும் ஒன்று தான். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த கீரை தான் இப்போ சமைக்க போகிறோம். பருப்பு போட்டு சமைக்க போகிறோம். ஓகேவா? ஓகே. சைட் டிஷ் என்னது? சைட் டிஷ் என்ன கேட்கலீங்க? நீங்கள் தான் டயட்டில் கிடைக்கல. சிக்கனு கீரை எல்லாமே சாப்பிடலாம். ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும் டயட்லலாம். அப்படிங்களா? ஆமாம். இந்த ஆயில் ஃபுட்டு, சுகரு அதெல்லாம் தான் நம்ம ஸ்கிப் பண்ணணும். மிச்சம் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். கம்பல்சரி சிக்கன் இருக்கும். ஆமாம். டெய்லி ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். எது கூட எடுத்துக்கலாமே? நாங்கள் சிக்கனில் தான் எடுத்துக்கோம். சிக்கன் வாங்கிடா. என்ன ரெசிபி செய்யணும் சிக்கனில்? ஓகே, ஐடியா என்ன பார்ப்போம். பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கனா? நேற்று முன்னாடி தானே செஞ்சேன். எனக்கு தான் வைக்கவே இல்லையே. நீங்கள் மட்டும் தானே சாப்பிட்டீங்க. சரி ஓகே ஓகே சரி வாங்கிடா போ. ஓகே. ஹாய் குண்டு. சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் வாங்கிட்டியா? சிக்கன் ஏதாவது வச்சுன்னா வெங்காயம் முடிச்சுருக்கேன். பெப்பர் சிக்கனா? ஆமாம் ஆமாம். லித்தி வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி தான் வேணும்னு கேட்குறான். நீ பெப்பர் சிக்கன் கேட்குற. யார் தான் செய்யுது? அன்றைக்கி அப்பா வரும்போது ஒரு சிக்கன் செஞ்சல, பெப்பர் சிக்கன். ஆமாம். சேம் அதே மாதிரி. எனக்கு கூட ஒன்று கூட வைக்காமல் சாப்பிட்டீங்களே, சேம் அதே மாதிரி. டேஸ்ட் நல்லா இருந்தால் சாப்பிட்டு வைக்க மாட்டோம். நல்லா தான் வைப்போம். வந்து நீ சாப்பிடுவேன். ரைஸ் ஒரு பீஸ் கூட வைக்கல. நானே வீடியோ பார்த்து தான் சிக்கன் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சேன். பருப்பு ஊற வச்சிட்டேன். பருப்பு போட்டு கடையில் கீரையை. ஓகே. அரிசியும் ஊற வச்சிட்டேன். ஓகே. வந்து சின்ன வெங்காயம் ரெடி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சைட் டிஷ் ரெடி பண்ணிடு. அதுதான் மெயின் விஷயம். அதுதான் உனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் கொஞ்சமாக மில்லட் ரைஸ். சரியா? மில்லட் ரைஸா? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு தேங்காய் கடைஞ்சி மொத்தமாக எல்லாருக்கும் மில்லட் ரைஸ். சரியா? ஓகே. இன்னைக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் நான் மில்லட் போட்டு வச்சுருக்கேன். திங்கக்கிழமை வந்து நம்ம 3 பேருக்குமே மில்லட் ரைஸ் செஞ்சுக்கலாம். ஓகே. சரியா? ஓகே. சீக்கிரம் 1 ஹவரில் ரெடி ஆகிடுமா? ரெடி ஆகிடும். ஹாய் குண்டு. ஹாய். கடந்த 3 மணி நேரம் கழிச்சு நீ இன்னும் கிச்சன் என்னதான் பண்ணுறேன்னு தெரில. செஞ்சுட்டேன் 1 ஹவர்னு சொல்லிட்டு 3.5 மணி நேரம். இங்கே பாரு, சாப்பாடு செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பாடு. அப்புறம் மண்சட்டியில் கடைஞ்சிருக்கு பாரு கீரையை. சூப்பர். அப்புறம் பாருங்கள், அந்த சாருக்கு பெரிய சாருக்கு மட்டும் சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கேன். நான் டயட்டில் இருக்கும் போது தான் நீங்கள் சிக்கன் 65 செய்வீங்க. அப்புறம் பாருங்கள், பெப்பர் சிக்கன் பண்ணியிருக்கேன். கட்டுங்க எப்படி இருக்கு? வாவ், அன்னைக்கு விட எனக்கு செம்மையாக இருக்கும் போல இருக்கே. ஆமாம், இன்னைக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் அன்னைக்கு. சூப்பர் சூப்பர். சீக்கிரம் சாப்பாடு போடு குண்டு. போடவா? போடு கொஞ்சமாக. போதும். இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம காம்பினேஷன்.
நல்லா அந்த கிரேவியோட. வீடியோக்காக நிறைய போடுறியா? ஏய் அப்புறம் வீடியோ முடிஞ்சோடனே எடுத்துருவ தானே? ஏய் இவ்வளோதான் ஒரு ஆளுக்கு. சரியா? எப்படி இருக்கு காம்பினேஷன்? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எப்போவுமே அது உங்க சிக்கன் வேணாமா? பொரிச்ச சிக்கன் வேண்டாமா? சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம். வாங்க சாப்பிடலாம். ஓகே சாப்பிட்டு இருக்க வரேன். ஓகே சூப்பர், கலர்ஃபுல்லாக இருக்கே. வண்ணங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூணு இந்த உனக்கு சாப்பாடு. டேஸ்ட்டு வேற லெவலா? காலைல டயட் நீங்க பேலன்ஸடாக எடுத்துக்கலாம், எதுவுமே டயட்டு தான். ஓகே ஓகே. ஆயில் ஃபுட்டு தான் அதிகமாக எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெப்பர் சிக்கன், சிக்கன் ஃப்ரை. வாடா உனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வா. வா இந்தா லித்தி உனக்கு. இங்க வா. சரி உட்கார், நீ சாப்பிடு வா. நான் லைக் பண்றேன். சரி சக்கர். இங்க பாருங்க சாப்பாடு எப்படி இருக்கு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. சிக்கன் டேஸ்ட் பண்ணலாம். வாவ் சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டாச்சு. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வழக்கம் போல தாங்க தயிர் தெரியிட்டு தயிர் தெரியிட்டு பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும். அவங்க பாருங்க ஒரு தயிர் சாப்பாடு அரைச்சி அவங்களுக்கு ஊட்டணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள இந்த வீடியோலாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன். திருப்பி அதே காட்ட வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு அரைச்சி இதை ஊட்டிட்டு சரி ஓகே சாப்பாடு அரைச்சி அவங்களுக்கு கூட்டிகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.